பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் நான் போறதுல அவமானப்படுகிறேன். சபைக்கு போனாலும், பாஸ்டர்கிட்ட போனாலும், ஊழியத்துக்கு போனாலும், எங்க போனாலும் விசுவாசி கூட என்ன அவமதிக்கிறாங்க. என் நேசிக்கிற ஒருவரும் இல்லை பிரதர் என்று சொல்வதை நாம் கேள்விப்படுகிறோம், அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். இன்னைக்கு கிருபை சத்தியம் சொல்கிறவங்க கூட அவங்க கிருபை சத்தியத்தில் இருக்கிறோம், கிருபை சத்தியம் பேசுகிறோம், பொய், ஏமாத்துதல். ஒருவன் கிருபையின் சத்தியத்தை பேசுகிற எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். ரோமர் 8:3 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை என்பதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் என்ன செய்யாதா? நீதிபதிகள் புஸ்தகம் 14:22 சொல்லுகிறது, நன்மையை யோசிக்கிறவன் கிருபையும் சத்தியம் உண்டே. அப்போ நன்மையை யோசிக்க விடாதபடி தடுக்கக்கூடியதுதான் நியாயப்பிரமாணம். அது என்ன செய்கிறதா? 14:21 நீதிமொழி புஸ்தகத்தில் அவமதிக்கிறதா. அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாக்கப்பட்டுகிறான் என்று 1 யோவான் 3 வாசிக்கிறோம். நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:14 சொல்லுகிறது, கிருபையும் சத்தியத்தினாலே தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அப்போ கிருபையின் சத்தியம் உள்ள வருவதற்கு என்ன? நீங்கள் நன்மையை யோசிக்க வேண்டும். நன்மை யோசிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்போ வரும் என்றால், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கிட்ட தான் அந்த கிருபையின் யோசனைகள் வரும். அதனால என் அன்புக்குரியவர்களே, நான் கிருபையின் சத்தியத்தை பேசுகிறேன், கிருபையின் சத்தியத்தை பேச சபைக்கு போகிறேன்னு சொல்லி நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, யோவான் சுவிசேஷம் 9:34 வாசித்து பாருங்கள். ஒரு பிறவி குருடன் அந்த பரிசேயர்கிட்ட சொல்லும் போது அவன் சொல்கிறார்கள், முழுமையா பாவத்தை பிறந்த நீ எனக்கு போதிக்கிறாயோ? தேவன் அற்புதத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அது எப்படி நடந்து அவன் விவரிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மனிதனை அவமதித்தார்கள். இன்னைக்கு சொந்த பந்தம் அவமதிக்குது என்பது என்னவென்றால், நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் அவளுக்குள்ள நல்ல யோசனைகள் இருக்காது. சங்கீதம் 94:11 சொல்கிறது, மனசுடைய யோசனை வீண். அதனால இந்த வீணான காரியம் வருவது நியாயப்பிரமாணம் தான். அதனால கிருபையின் சத்தியம் உங்களுக்குள் இருக்குமானால் நன்மையை யோசிக்க வைக்கும். புரிந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.